Hi dears, வணக்கம். This is Maga exercise 4.5 lemma fourth sum tan inverse of 2 by 11 plus tan inverse of 7 by 24 equal to tan inverse of 1 by 2. ஓகே, இதில் நமக்கு tan தான் இருக்குது. இது tan தான் நம்ம மதிப்பு கிடைக்குது. இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியணும் a + b அப்படின்னு தெரியணும். இது ஒரு ஃபார்முலா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்துக்காட்டில் சொன்னாங்கன்னா அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், x = tan aன்னு எடுக்கிறேன், y = tan bன்னு எடுக்கிறேன். ஓகே சாமி, இப்போது a மட்டும் வேணுன்னா இந்த பெருக்கலாக இருக்கிற tan அந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும், அப்போ அடுக்கு மைனஸில் வந்துடும். ஸோ tan inverse of x = a and tan inverse of y = b. ஓகேவா? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஒன்று இருக்குல்ல, tan of a + b ஃபார்முலா ஒன்று இருக்குல்ல, tan a plus tan b by 1 minus tan a into tan b. லைட்டாக போய் நான் அப்ளை பண்ணி பார்க்கட்டா? இங்கே என்ன இருக்கும், tan ஏவுக்கு பதிலாக என்ன போடலாம், x போடலாமா, ப்ளஸ் tan பிக்கு என்ன போடலாம், y போடலாம், பை 1 minus x into y. ஓகே, இது வந்து tan of a plus b அப்படிங்கிறது. இந்த a plus b நான் இங்கே வைக்கிறேன். இந்த tan அந்தாண்ட பக்கம் எடுத்துன்னு போனால் பெருக்கலாக இருக்கிறது அந்த பக்கம்னா வகுத்தலாம் மாறும், அப்படின்னா மாறும் tan இன்வர்ஸ்னு மாறும். ஓகே, ஏவுக்கு பதிலாக நான் என்ன போடலாம் பாருங்கள், tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of இது அப்படியே வருமா? சில புரியுதா சாமி? ஸோ இது ஃபார்முலான்னு சொன்னாங்க, இது ஃபார்முலா கிடையாது. இந்த விஷயத்தில் தான் வந்து இதுவும் நமக்கு வந்து ஃபார்முலாவாக அவங்களுக்கு இது பண்ணலை. அதை வந்து sin of a plus b sin a minus b இதெல்லாம் வச்சு தான் நம்ம போட்டது. அதாவது tan θ sin a plus b by cos a plus bன்னு வரும், sin θ by cos θ. அந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த இது வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, இப்போ இதை எடுத்து இங்கே எழுதணும். அதே தான்ப்பா, tan inverse of இதுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு சொல்கிறோம், இதுக்கு பதிலாக ஒய்ன்னு சொன்னால் tan inverse of x plus y. அண்டர்ஸ்டாண்ட்? தட் இஸ் ஈக்குவல் டு அப்படியே போட்டுக்கலாம் செல்லம், tan inverse of உங்களுக்கு நிரூபிச்சிட்டேன்லங்க, இது ரெண்டையும் கூட்டுங்க, 2/11 + 7/24 1 மைனஸ் இது ரெண்டையும் பெருக்குங்க. ஸோ tan inverse of பின்னையன் பகுதிகளை பார்க்கணும், பகுதிகளை பார்த்தா வேறு மாதிரி இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. நமக்கு 11ன்றது பகாயன், இது வந்து பகு எண். சரி, 11ஆம் வாய்ப்பாடு ஈஸியாக போனோன்னா பண்ணோம் சாமி, முதல் நம்பரும் கடைசி நம்பரும் போட்டு ரெண்டுத்தையும் கூட்டி நடுவில் போட்டுக்கணும். பெரிய பாருங்கள், ஈஸியாக வந்துடும். இங்கே குறுக்க பெருக்குங்க, இங்கே குறுக்க பெருக்குங்க. 4 2 8 2 2 4 ப்ளஸ் 11 7 77. ஓகே, பை இங்கே இது ரெண்டையும் பெருக்கணும். பெருக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது ரெண்டையும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முழையன் ஒரு பின்னையன் குறுக்க பெருக்கி கழிச்சு பை பண்ணணும். நான் பெருக்கிறேன், இதை இங்கே வந்து குறுக்க பெருக்கிறேன், கழிச்சிட்றேன். இது பெருக்கினா தான் கிடைக்கும் 264. மேலே என்ன கிடைக்கும், 264 ஓர் 264 இருந்தாலும் மைனஸ் 7 2 14. அண்டர்ஸ்டாண்ட்? tan inverse ஆஃப் இந்த பை 264 கேன்சல், இங்கே கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா ப்ளஸ் ஃபஸ்ட்டு சுருக்கமாக எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் போடணும். என்ன சாமி வரும், 70 ரூபா 40 ரூபா 110 125 125 பை 64 14 போனால் 50, அப்போ 250. tan inverse ஆஃப் ஓர் 1 டைம் இது 2 டைம், ஸோ 1/2. நான் இது எப்படி தெரியுமோ, குத்து மதிப்பெல்லாம் போடல, கரெக்டாக தான் போட்டேன், ஆன்சர் பார்த்துக்கினேன். ஸோ இது 1 மடங்கு வந்தால் இது 2 மடங்கு வரணும் அப்படின்ற இதுவில் சப்போஸ் எனக்கு எது ஈஸியாக அதை போட்டுட்டு அந்த மேலே இருக்கிறத போட்டுக்கணும். இப்போது tan inverse 1/2ன்னு வந்துச்சா சாமி, ஆன்சர் வெரிஃபைடு. அடுத்த செகண்டு, sin inverse of 3/5 minus cos inverse of 12/13 equal to sin inverse of 16/65. ஆன்சர் எனக்கு sin inverseலாம் வந்திருக்கு. அப்போ அந்த cos inverse என்ன பண்ணணும், நான் sin inverseஆக மாற்றணும். இதை போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செங்கோண முக்கோணம் தான், 3 வந்திருக்கு 5 வந்திருக்கு, இன்னொன்று யார் வரல, 4 வரல, முடிஞ்சிச்சு. sin θ = எதிர்பக்கம் பை கர்ணம். ஸோ எதிர்பக்கம் 3 கர்ணம் 5, செங்கோணத்துக்கு எதிர்த்து இருக்குது கர்ணம், இன்னொரு பக்கம் 4. இந்த செங்கோண முக்கோணத்தில் பார்க்கலாம் 12 13 வச்சு, இன்னொரு பக்கம் என்னது 5. பித்தாகோரியன் தொகுதிகள் நான் ஈஸியாக உங்களுக்கு முன்னாடி சொல்லி தண்ட செல்லும். 12 வச்சு 13 வச்சு அடுத்த நம்பர் என்னது 5ன்னு போட்டுக்க வேண்டியது தான்.
இப்போ காஸ் தீட்டான்னா அது அடுத்துள்ள பக்கம் 12 கர்ணம் செங்கோணத்தை எது இருக்கிறது கர்ணம் கண்டிப்பாக இன்னொரு பக்கம் என்னவா இருக்கும் 5 இருக்கும். ஓகே, அப்போ இதுலேருந்து நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் காஸ் தீட்டானா ஒரு சாமி காஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா. காஸ் தீட்டா இதுன்னு சொன்னால் சைன் தீட்டா. இந்த படம் போடணும் அவசியம் இல்லை. 12 வந்துருச்சு 13 வந்துச்சுன்னா இது எதிர்பக்கமாக இருக்குது, இதில் அடுத்துள்ள பக்கமாக இருக்குன்னா இன்னொரு பக்கம்னா இருக்கும். இது காஸ் தீட்டா 12 இருக்குதுன்னா அடுத்துள்ள பக்கம். அப்போ 12 13 வந்துச்சுன்னா இன்னொரு நம்பர் 5, அதுதான் என்ன இருக்கும் எதிர்பக்கமாக இருக்கும். ஓகே சாமி, அப்போ 5/13. இது செங்கோண முக்கோணம் எல்லாமே முதல் கால்வட்ட பகுதியில் அமைஞ்சிரும். அதனால் மைனஸு அது மாதிரிலாம் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போங்க போட்டுக்கலாமா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 மைனஸ் இதை சைன் வடிவத்தில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் இல்லைன்னா என்ன பண்ணலாம், எக்ஸ் மைனஸ் ஒய். இங்கே சைன் தீட்டா வந்துச்சுன்னா ஏ மைனஸ் பி சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் வடிவத்தில் எழுதணுமா? சரி போடலாம். திஸ் இம்ப்ளைஸ் காஸ் இன்வர்ஸ்னா சாமி வரும் 3/5 இருந்துச்சுன்னா அடுத்த பக்கம் என்னது 4/5. இங்கே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12/13 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக சைன் இன்வர்ஸு நமக்கு 12 வந்துச்சு 13 வச்சு இன்னொரு பக்கம் யார் 5 கர்ணம் வந்து 13. இப்போ நம்ம ஃபார்முலா வடிவில் எழுதுகிற மாதிரி போட்டோம் அப்படின்னு சொன்னால் இது ஏன் மகா நம்ம ஏ மைனஸ் பி வடிவத்தில் எழுத போகிறோம், அதுவும் சைன் வடிவத்தில்னா இந்த வகுத்தில் இருக்கிற சைன் அடுக்கு மைனஸ் இருக்கிற இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடுமா? அதனால தான் சொன்னேன் சைன் ஆஃப் இது ஃபுல்லாக எக்ஸ்ன்னு எடுக்கிறேன், இது ஃபுல்லாக ஒய்ன்னு எடுக்கிறேன். சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு சைன்னா மாறும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் ஏ காஸ் பி இது மாறுச்சுன்னா குறி மாறக்கூடாது. காஸ் ஏ சைன் பி மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் பி. ஏவுக்கு பதிலாக எக்ஸ் போடுறோம், பிக்கு பதிலாக ஒய் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ சைன் எக்ஸு ஃபஸ்ட்டு இது தான் பார்க்கணும். இதில் யார் சைன் எக்ஸ் யார் 3/5 இன்ட்டு அதில் காஸ் ஒய் இங்கே பாருங்கள் காஸ் ஒய் இதுதான் எக்ஸு, இது காஸ் ஒய். ஓகே, 12/13 மைனஸ் காஸ் எக்ஸு இதுதான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம். இதுலேருந்து வெளியே வந்து கிடச்சது 4/5 இன்ட்டு இதுலேருந்து கிடச்சது 5/13. தட் இஸ் ஈக்குவல் டு நடுவில் பெருக்கல் குறுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா 3 கேன்சல் பண்ணுவீங்களா? 3 மடங்கு எதுவும் கிடையாது. என்ன பண்ணுங்கள் பெருங்க 12 36 13 5 65 மைனஸ் 4 5 20 13 5 65 கழிச்சா 16 எத்தனை முறை 65 இருந்தாலும் ஒரே முறை போடுங்க. 36 20 கழிச்சா 16. இது யார் சாமி சைன் ஆஃப் எக்ஸ்ன்னா இது தானே ஃபுல்லாக. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இது இம்ப்ளாய்ஸ் நம்ம இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு வந்தோம். ஈக்குவல் டு இதுன்னு வந்தாலும் ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்டும் போடலாம். இல்லை அப்படின்னா அவங்க ஆன்சர் வடிவத்தில் கேட்குறாங்கன்னா ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த பெருக்கலாக இருக்குது அந்த பக்கம் போனால் வகுத்தலாக மாறும். அப்போ அடுக்கு மைனஸில் போயிடும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 16/65 ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே.